ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய அவுட்புட் தான் இது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத லைவாகவே பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஹேர் டையே பண்ணியிருக்கோம். பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு கருமை கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஹேர் டை தான். இது பாருங்கள், பொட்டு வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பர் ஹேர் டை. பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கருன்னு நம்ம கையை அவ்வளோ கருப்பாகுது. இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம இந்த ஹேர் டையை பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயுமே போகல. அதே மாதிரி எந்த கெமிக்கலும் எதுவுமே கிடையாது, எந்த இண்டிகாவும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு தான் இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மெயினான 2 பொருள் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்னென்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே ஹேர் டை பண்ணணும் அப்படின்னாலே இரும்பு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப மெயினாக இருக்கும். அதில் நம்ம எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா அது வெந்தயம் வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். கரிஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போடணும். அதுவும் நல்லா வதங்கணும். இந்த பாருங்கள் நல்லா கரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாதாம் ஒரு 3 பாதாம்லேருந்து 4 பாதாம் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா கருன்னு வறுக்கணும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம கருமை கிடைக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ இதாக வருகுதுன்ட்டு. இது பார்த்திங்களா எவ்வளோ கருமை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம பாதாம்லாம் இந்தளவுக்கு கருமை ஆனதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அந்த பொருள் என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் வெண்கடுகு. பாருங்கள், வெண்கடுகு நம்ம போட்டிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வெண்கடுகு. இது வெண்கடுகு போட்டோன்னே வெடிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டுக்குங்க. அந்த நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த மூடியை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா கரிஞ்சு வரணும். எந்த அளவுக்கு கரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கரிஞ்சு வந்துருச்சு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. நல்லா கரிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயை எடுத்துருவோம். கவனமாக எடுத்து கீழே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஆற விடுங்க. ஆறின அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி பண்ணிக்கோன்னு தெரியும். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து தனியாக போட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா மையாக அரைச்சிட்டு வரணும். எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்றதையும் நீங்கள் லைவாகவே பாருங்கள். நல்லா மையாக அரைச்சிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு அந்த கருமை கிடைக்கும். ஏன்னா நம்ம பாதாம் போட்டிருக்கோம், 2வது வெண்கடுகு போட்டிருக்கோம். அதுலேயே ஆயில் தன்மை இருக்கும். நல்ல ஆயில் தன்மை இருக்கும். கையிலே நல்லா ஒட்டும். அதே மாதிரி ஹேரில் இன்னும் நல்லா ஒட்டிக்கும். அந்தளவுக்கு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. எல்லா வயதினரும் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க. அதே மாதிரி முடி உதிர்வு குறையும். 2வது முடி நல்லா வளரும். இவ்வளவும் நம்ம இந்த ஹேர் டையில் நிறைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க.
2 ஸ்பூன் இல்லைனா 2.5 ஸ்பூன் அது மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடிய 2 பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2வது கடுகு எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கடுகு எண்ணெய் இன்னும் நல்லது. கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கடுகு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா முடி உதிர்வெல்லாம் தடுக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அதே இரும்பு கடாயிலே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கருமை நிறம் பக்காவாக கிடைக்கும். இதை பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிருக்கு பாருங்கள். அடாடா, இவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டேயா அப்படின்ற அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா, நல்லா சூப்பராக நமக்கு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம். அவ்வளோ கருமையாக இருக்குது. நம்ம போட்டுட்டு நம்ம 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம குளிக்கலாம். நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டேங்க. இந்த மாதிரி ஹேர் டே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையான ஹேர் டே. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும் போதாது, ஆல்ன்ற பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் பார்த்திங்களா நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. கையை எவ்வளோ கருப்பாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் க்ளோஸ் போட்டு போடுங்க, வெறுங்கையில் போட வேண்டாம். ஏன்னா கை எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கருமையாயிரும். கருமை போகாது. அதனால் க்ளோஸ் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வெறுங்கையில் அப்ளை பண்ண வேண்டாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா எடுத்து அப்படியே போட்டு தேய்ச்சோன்னா அவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். கை எவ்வளோ கருப்பாக தெரியுது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு கருமை கிடைக்கும். சூப்பரான ஒரு ஹேர் டேங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா வயதினருமே பயன்படுத்தலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கே ரொம்ப நரைச்சி போயிடுது. அது இல்லாத பெரியவங்களுக்கும் அதே நிலைமை தான். அதனால் இந்த நிலைமையிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டேயை பயன்படுத்துங்க. இது நம்மளை எல்லா விஷயத்துலேருந்துமே மீண்டு கொண்டு வந்துடும். நிறைமுடியே வராது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை. நரைச்ச முடியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஹேர் டை இருக்கும். அப்படி ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாபா முத்திரை டைம் கதம் கதம்.